ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம அடுத்த கிராஃப்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு 4 கிண்ணம் தான் பார்க்க போறோம். 4 கிண்ணம் பிளஸ் அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் அந்த மாதிரி சேர்ந்து இப்போ சூப்பரா நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் தட்டி பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆலையும் செலக்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க நாம 4 கிண்ணம் செய்யறதுக்கு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துட்டு இருக்கோம். எல்லோ சூப்பரா இருக்குல்ல. இப்போ ஒரு ஷீட்டை நம்ம சொல்ற மாதிரி தான் எப்பயும் போல இப்போ ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுல ஒன் சைடு இருக்கிறதுல ஒரு ஸ்கொயரை மட்டும் கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயரை வச்சு இப்போ நம்ம 4 கிண்ணம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பேப்பரை டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு கிராஃப்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அதையும் டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஷீட்டை மட்டும் இந்த சைடு ஒன் ஷீட்டையும் ஆப்போசிட் சைடில் ஒரு ஷீட்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணுறது எல்லாமே ஈவனாக கரெக்டாக இருக்கணும். எண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம எண்டெல்லாம் கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணோம்னா தான் நமக்கு செய்கிற ப்ராடக்டோட ரிசல்ட் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஆப்போசிட் சைடில் மடிச்சுட்டு திரும்ப ஒவ்வொரு ஷீட்டையும் ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணோம்னா இப்போ நமக்கு இன்னொரு ஸ்கொயர் குட்டி குட்டியாக எல்லா ஃபோல்டிங்கோட சென்டரில் இன்னொரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதை திரும்பவும் டபுளாக ஃபோல்ட் பண்ணலாம். அதாவது டபுளானா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உள் சைடு இருக்க மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப இப்படி ஃபோல்ட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் ஒவ்வொரு இதை மட்டும் இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஏத்தியும் தாத்தியமா இல்லாமல் கரெக்டாக வச்சு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இதையும் திரும்ப இப்படி ஆப்போசிட்டில் இப்படி திருப்பி வச்சு இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சென்டரில் இப்படி வரும். இப்போ இதை இப்படி இப்படி அழுத்தி விட்டுட்டு இந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஷீட்டை மட்டும் இப்படி எடுத்து விட்டோம்னா நமக்கு 4 கப் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, நமக்கு கியூட்டா ஒரு 4 கப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 4 கப்பை வச்சு வேற என்ன கிராஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் அதுக்கு ஒரு பத்திரிக்கை அட்டை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆஸ் தான் பண்ண போறோம். இப்போ இந்த பத்திரிக்கை அட்டையில ஒரு பென்சிலை வச்சு ஒரு செமி லீஃபை வரைஞ்சிக்க போகிறோம். லீஃபை ஃபுல்லாக வரையாமல் ஒரு ஹாஃப் லீஃபை மட்டும் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ அந்த ஹாஃப் லீஃபை வரைஞ்சிக்கிட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா ஃபுல் லீஃபாக நமக்கு வந்துடும். அதனால் நம்ம ஹாஃப் லீஃபை வரைஞ்சிக்கிட்டாவே போதும். இப்போது இதை மார்க் பண்ணிவிட்டு நமக்கு சென்டர் மேலே சென்டரை கீழே ஒரு ஸ்கேலு இப்போ நான் ஒரு அட்டையை வச்சு தான் வரைய போகிறேன். இப்போ அட்டையை வச்சு அப்படியே நாம் ஸ்ட்ரைட்டாக இன்னொரு பத்திரிக்கை அட்டையை வச்சு வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், சென்டர் மேலே ஷார்ப்பாகவும் கீழே கொஞ்சம் நகர்ந்து இருக்க மாதிரியும் ஒரு சின்ன கேப்போட இருக்கிற மாதிரி இப்போ நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இப்போது இதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் லீஃபை சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் சென்டரை வந்து அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருந்ததுனால இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததை இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்படி மடித்து கட் பண்ணோம்னா தான் நமக்கு 2 பக்கமும் ஒரே ஷேப்பை வரும். இப்போ இதை வந்து இன்னொரு அட்டையில் நம்ம இதை அப்படியே திரும்பவும் வச்சு திரும்பவும் இதை அப்படியே நம்ம வந்து இதை அவுட்லைன் கொடுத்து திரும்பவும் அதே வந்து ரீடிசைன் திரும்பவும் அதே வந்து திரும்ப வரைஞ்சிக்கலாம். இப்போது அதை வரைஞ்சிக்கிட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி லீஃபோட ஆஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம எதை ரெடி பண்ண போகிறோம்னா பெட்டலோட ஆஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது லீஃப் ஷார்ப்பாக வரைஞ்சோம். இப்போது பெட்டலுக்கு வந்து கொஞ்சம் அதிலிருந்தே கொஞ்சம் குறைச்சி வர்ற மாதிரி பெட்டலுக்கு வரைஞ்சி அதுவே நமக்கு சரியாக இருந்ததுனால அந்த ஷீட்டையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து பெட்டலுக்கு அதையும் நம்ம சென்டர் லைன் பண்ணிவிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம்னா இது பெட்டல் ஷேப் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், பெட்டலை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக திரும்பவும் இது ஒரு சைஸு நம்ம வந்து இந்த மாதிரி 3 சைஸ் ஆஸ் மட்டும் எப்படி 3 சைஸ் போடுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அடுத்தது அதே அந்த பெட்டலோட ஆசை வச்சு நம்ம ஒரு 2 பெட்டலுக்கு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணுறது ஒரு சைஸ் சின்னதாக, அதை விட இன்னும் ஒரு சைஸ். இப்போ பாருங்கள், இப்போ இதை இப்படி வரைஞ்சிக்கிட்டு இப்போ ஒரு சைஸ் சின்னதாக வர்ற மாதிரி கீழே ஒரு இன்ச் அது பெருசாக அதை வச்சு இதை வரைஞ்சோம். இப்போ இதை வச்சு நம்ம இந்த பெட்டலை வச்சு இதை வந்து ஒரு சைஸ் சின்னதாக்கி வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு இதிலருந்தே அதுக்கு கொஞ்சம் இறக்கி அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து இதையும் சென்டர் பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். அதனால் இதையும் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இதையும் சென்டர் பண்ணிவிட்டு இதை இப்போது அப்படியே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இது வந்து இப்போ அதை விட ஒரு சைஸ் சின்னது. இப்போ இதை திரும்ப இது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போது அதை அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு அதை விட இன்னும் அது எவ்வளவோ அதை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இன்னொரு கீழே மார்க் பண்ணி இந்த ஷேப்புக்கு இப்போ வந்து நமக்கு 3 சைஸான ஆஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கக்குள்ள நம்ம இந்த ஆசை 3 சைஸ் வச்சுக்கிட்டு 3 சைஸ் ஃப்ளவராகவும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போது இந்த மாதிரி ஆஸ் பண்ணுறதை மட்டும் நான் 3 சைஸ் காட்டுறேன். பெட்டல்ஸ் வந்து நம்ம சௌரியம் நம்ம எப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ஆஸில் நம்ம எப்படி ஒரு சைஸ் ஒரு லீஃப் ஆஸை வச்சு நம்ம எப்படி சின்ன சின்ன சைஸ் பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள், நமக்கு 3 சைஸில் ஆஸ் வந்துருச்சு. ஒரு லீஃபோட ஆஸும் வந்துருச்சு. இப்போது நமக்கு 4 ஆஸும் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம லீஃபுக்கும் வந்து இதே மாதிரி ஃப்ளவரோட சைஸ் சின்னதாகக்குள்ளே லீஃபோட சைஸையும் இதே மாதிரி கொஞ்சம் இறக்கி வர மாதிரி வச்சு லீஃபையும் நம்ம சின்ன சைஸ் ஆஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எப்படி ஆஸ் கட்டிங் பார்த்துட்டோம். இப்போ வாங்க லீஃபை வந்து க்ரீன் பேப்பரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ரீனை வந்து த்ரிபிளாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஷீட்டை 2 ஷீட் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு அது மேலே லீஃபை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோம்னா இப்போ பாருங்கள், நமக்கு 6 லீஃப் கிடச்சிருது. இப்போது நீட்டாக நமக்கு 6 லீஃப் கிடச்சிருச்சு. இப்போது அடுத்தது நம்ம பெட்டல் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பெரிய சைஸ் பெட்டலை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது பெரிய சைஸ் பெட்டலை நம்ம பிங்க் கலர் பேப்பரில் தான் நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ட்ரேஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், கீழே 3 பெட்டல் பெரிய பெட்டலையும் ஆப்போசிட் சைடில் 2 சின்ன பெட்டலையும் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். பேப்பர் இந்த மாதிரி பண்ணக்குள்ளே நமக்கு ஃபோல்டிங் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணக்குள்ளே பேப்பர் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது.
நம்ம ஃபோல்டிங் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பேப்பர் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி அதுக்காக தான் நம்ம ஆஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வச்சு பார்க்கக்குள்ளே இது சூட்டாக இருந்துச்சு. அதனால் 2 பேப்பர் வச்சு நான் இப்போது ஆப்போசிட் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். லீஃபை தான் நம்ம எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது லீஃபை வந்து ரிவேர்ஸில் அந்த நம்ம ஆள்காட்டி விரல் இண்டஸ் ஃபிங்கரை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்சை வந்து இப்படி இழுத்து விடணும். நம்ம நிறுத்தி நிதானமாக வரையக்கூடாது, அப்படி மெல்லலாம் வரையக்கூடாது. டக் டக்குன்னு அப்படி இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டோம்னா தான் நமக்கு வந்து தயங்காமல் இழுத்தோம்னா தான் நமக்கு அது கரெக்டாக விழும். இப்போ பாருங்கள், விரலை எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படி லைட்டாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணோம்னா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 6 லீஃபையும் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பெட்டலுக்கும் ஒரு அவுட்லைன் ஸ்கெட்சில் கொடுத்துட்டு நான் பாருங்கள் 2 கலரில் பண்ணியிருக்கேன். பிங்க்கில் ஒன்றுலையும் ரெட்டில் ஒன்றுலையும் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கெட்சில் அதை ஃபுல்லாக அப்படியே லைனாக இழுத்து விட்டுக்கிட்டோம். அப்போ தான் எடுத்து காட்டும். நம்ம 2 சைஸ் ஃப்ளவருக்கு ஆகிற மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த பெரிய சைஸ் பெட்டல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பத்திரிக்கட்டையாக தான் ரவுண்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருக்கிற மாதிரி பத்திரிக்கட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் கட் பண்ணிட்டு ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிறத கீழ் சைடு வச்சுக்கிட்டு நமக்கு வெளியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிரிண்டட் வந்து நமக்கு உள்ளே மறைஞ்சிடும். அதனால் இப்போ இது மேலே நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது 6 லீஃபையும் இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆப்போசிட் லீஃப் வந்து ஷார்ப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி தான் ஒட்டணும். இப்போ இதை வந்து ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக எடுத்து விட்டு ஒட்டணும். இப்போ அரேஞ்ச் பண்ணதுனால அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்தது லீஃபை வந்து பெட்டலை வந்து லைனாக ஒவ்வொரு லீஃபுக்கும் நடுவில் கரெக்டாக வர்ற மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ அதை பாருங்கள், கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று ரவுண்டாக தான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக வரும். இப்போ லாஸ்ட்டு பெட்டலை அரேஞ்ச் பண்ணக்குள்ளே அப்படி எடுத்து விட்டு அது கரெக்டாக லாக்கு அந்த இது வந்து கரெக்டாக வர மாதிரி இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒட்டக்குள்ளே இப்படி தான் ஒட்டணும். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒவ்வொரு லீஃபையும் சென்டர் இடத்த மட்டும் கம் பண்ணிக்கணும். கம் பண்ணிவிட்டு அந்த கம்மு காயக்கூடாது. காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மேல் சைடு இப்படி வளைச்சி ஒட்டிடணும். காஞ்சிட்டு அப்புறம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு பெட்டலையும் இப்படி பெண்ட் பண்ணி ஒட்டிட்டு அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கையில் ஹோல்ட் பண்ணி வச்சா நல்லா பிடிச்சிக்கும். அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஒட்டிட்டு இதை வந்து இன்னொரு ஃப்ளவருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய சைஸாகவும் இதுக்கு சின்ன சைஸ் அப்படின்னு பண்ணக்குள்ள அதை வந்து இன்னொரு ஃப்ளவருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அது நமக்கு சரியாக வரும். இப்போ பாருங்கள், இது மேலேயே நம்ம வந்து இப்படியே நம்ம இப்போ கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்குள்ள நம்ம இப்படியே கூட விட்டுட்டு சென்டரில் நம்ம அந்த நாளைக்கு என்ன பண்ணல அதை அப்படியே நம்ம வச்சு இப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட இதுதான் அழகாக இருக்கும். இது நல்லா எடுத்து காட்டும். இது நம்ம வந்து மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பண்ணி பார்க்கக்குள்ள. இப்போ பாருங்கள், இப்படி வச்சோம்னா நம்ம இதை வந்து வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸாக எப்படி வேணுனாலும் இதை யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இது எல்லாமே லீஃபை பூரா ஒட்டிட்டு லைனாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ பெட்டலை பூரா ஒட்டிட்டு லாஸ்ட் பெட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டலை வந்து லாஸ்ட் பெட்டலை மட்டும் ஒட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே கையில் ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அதுவும் அப்படியே ஸ்டிக் ஆகிடுது. இப்போ நீட்டாக ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ஒரு 3D எஃபெக்டில் அழகாக வெயிட் ரொம்ப கம்மி, வெயிட்லெஸ் தான் நமக்கு வந்துருச்சு. ஓகே, அது வெயிட்லெஸ் தான் நமக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இதை வந்து டபுள் சைட் டேப்பை வச்சு இல்லை நம்ம
ஏதாவது ஒரு ஒரு ஓட்டை போட்டுட்டு தொங்க விடுற ஃபெசிலிட்டி இருந்தால் அந்த மாதிரி, இல்லை டபுள் சைட் டேப்பை வச்சு நம்ம செவுத்தில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒட்டிக்கலாம். கீழே ஃப்ளோர் டெக்கரேஷனுக்கு இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிட்ஸ் பண்ணக்குள்ளே அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரிசல்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நடுவில் கிண்ணம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். கிண்ணம் வச்சு டேபிள் மேலே நம்ம மஞ்சள் குங்குமம் மாதிரி, இந்த கப்பை நம்ம குட்டீஸுக்கு இந்த கப்பை வச்சு சொல்லித்தரோம். நம்ம வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரிசப்ஷன்லலாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நடுவில் வேறு ஒரு ரவுண்ட் பேப்பரில் ஒட்டிட்டு அதை நம்ம செவுத்தில் கூட வேறு டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இது ஒரு சைஸ். இதுக்கு சின்ன சைஸில் பண்ணுறதுக்கு இந்த சைஸை இன்னொரு சைஸை அதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவசியம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.